ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபினா டேஸ்டியான பூசணிக்காய் குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா தழை, மல்லித்தழை, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, 3 தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக புதினா தழை, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்ச 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், பட்டைத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள். மெஷர்மெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.